அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே சில இலகுவான நுண்ணறி வினாக்களும், அவற்றுக்கான இலகுவான வழிமுறைகளையும் தான் அவற்றுக்கு விடைகள் காண்பதற்கான இலகுவான வழிமுறைகளையும் தான் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். 3 நண்பர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 25 வருடங்கள். இன்னும் எத்தனை வருடங்களில் அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 37 வருடங்கள் ஆகும்? இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய வினாவிலே இருக்கக்கூடிய பிரதானமான விடயங்களை முதலிலே அவதானித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு வயதோடு தொடர்புடைய வினா. வயது சார்ந்த வினாக்கள் செய்வதற்கான மிகவும் ஆரம்ப ஒரு வினா. இலகுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே வினா அமையும். இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய நண்பர்களுடைய எண்ணிக்கையை பாருங்கள். 3 நண்பர்கள். தற்போதைய வயதுகளுடைய கூட்டுத்தொகை 25. இன்னும் எத்தனை வருடங்களில் 37 வருடங்கள் ஆகும் என்பதுதான் வினா. ஆகவே இந்த 2 வயதுகளுடைய கூட்டுத்தொகை, இங்கே 2 விதமாக கூட்டுத்தொகை தரப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய விடயம், வயதுகளின் கூட்டுத்தொகைகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். 37ல் இருந்து 25ஐ கழித்துக் கொள்ள வேண்டும். 37ல் இருந்து 25ஐ கழித்துக் கொண்டோமாக இருந்தால் 12 விடையாக கிடைக்கும். 2 தொகை, அதாவது 2 வயதுகளின் கூட்டுத்தொகைக்கும் இடையிலான வித்தியாசம் 12. இந்த 12னை நாங்கள் நண்பர்களுடைய எண்ணிக்கையினாலே வகுத்துக் கொள்ள வேண்டும். இங்கே 3 நண்பர்கள் என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே 12னை 3ஆல் வகுத்துக் கொள்ள வேண்டும். 3ஆல் வகுத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு வகுக்கின்ற போது இன்னும் இத்தனை வருடங்களில் அவர்களுடைய வயதுகளின் கூட்டுத்தொகை 37 வருடங்களாகும் என்பது எங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்திலே இதற்கான விளக்கத்தை குறிப்பிடுகின்றேன். நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். 3 நண்பர்கள், தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 25, இன்னும் எத்தனை வருடங்களில் அவர்களுடைய வயதுகளின் கூட்டுத்தொகை 37 ஆகும் என்பதுதான் வினா. இந்த இடத்திலே 3 நண்பர்கள் இருப்பதனால் ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய வயதுகளின் கூட்டுத்தொகையானது 3 அதிகரித்துக் கொள்ளும். உதாரணமாக, தற்போது 25 வருடங்கள் கூட்டுத்தொகையாக இருந்தால் அடுத்த வருடம், அதாவது அடுத்த வருடம், இப்ப தற்போது அடுத்த வருடம் வயதுகளின் கூட்டுத்தொகையை பார்க்கின்ற போது 3 நண்பர்கள். ஆகவே 3னை கூட்டிக் கொள்ள வேண்டும். 28 இருக்கும் அடுத்த வருடமே. அதுக்கு அடுத்த வருடம் மேலும் நாங்கள் 3னை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கான காரணம், இங்கே 3 நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே 3 நண்பர்களுக்கும் தலா 1 வயது வீதம் மொத்தமாக சேருகின்ற போது ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய வயதுகளின் கூட்டுத்தொகையிலே 3 அதிகரித்துக் கொள்ளும். 4 நண்பர்கள் இருந்தால் அவர்களுடைய வயதுகளின் கூட்டுத்தொகை ஒவ்வொரு வருடமும் 4 அதிகரித்துக் கொள்ளும். 5 நண்பர்கள் இருந்தால் 5 அதிகரித்துக் கொள்ளும். ஆகவே இது ஒரு வயது சார்ந்த வினாக்களை செய்வதற்கான மிக அடிப்படையான ஒரு விடயம். நிச்சயமாக இது உங்களுக்கு இந்த விடயத்திலே நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். தரப்பட்ட எண் தொகுதியில் 4ஆல் மீதியின்றி வகுபடும் எண் கூட்டத்தை தெரிவு செய்க. இவ்வாறான ஒரு வினா வினாப்பத்திரம் 1லே இடம்பெறுகின்ற போது ஒவ்வொரு எண்களாக நாங்கள் வகுத்துக் கொள்ள முடியாத நேரம் வீணாகிவிடும். ஆகவே 4ஆல் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்களை எவ்வாறு நாங்கள் இலகுவாக வகுக்காமல் இலகுவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும் என்பதை தான் நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். அந்த வகையிலே 4ஆல் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்கள், 4ஆல் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்களுக்கு சில விசேட இயல்புகள் இருக்கின்றது. எவ்வாறுன்னு சொன்னால், நிச்சயமாக அந்த எண்களுடைய இறுதி 2 இலக்கங்களும் 4ஆல் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்களாக இருக்கும். அதாவது 4னுடைய மடங்குகளாக இருக்கும். 4ஆல் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்களாக இருந்தால் அவை நிச்சயமாக 4ன் மடங்குகளாக இருக்கும். ஆகவே நாங்கள் இறுதி 2 இலக்கங்களையும் அவதானித்தால் போதுமாக இருக்கும். அதே நேரம் மிக மிக முக்கியமான விடயம், இறுதி 2 இலக்கங்கள் 0 அமைகின்ற போது அந்த எண் நிச்சயமாக 4ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்கும். ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு ஒரு பெரிய எண்ணாக இருந்தாலும் இறுதி 2 இலக்கங்களும் 0 அமைந்தால், உதாரணமாக இதிலே ஒரு எண் எழுதியிருக்கின்றேன். 65,400 எழுதியிருக்கின்றேன். இந்த எண் 4ஆல் மீதியின்றி வகுபடுமா என்பதை எண்ணை பார்த்தவுடனே கூறக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் இறுதி 2 இலக்கங்களும், இந்த எண்ணினுடைய இறுதி 2 இலக்கங்களும் 0 அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த எண் நிச்சயமாக 4ஆல் மீதியின்றி வகுபடும். இதனை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே ஒரு எண்ணினுடைய அந்த எண் எவ்வளவு ஒரு பெரிய எண்ணாக இருந்தாலும் இறுதி 2 இலக்கங்களும் 0 இருந்தால் அந்த எண்
நிச்சயமாக 4ஆல் மீதியின்றி வகுப்படும். இதனை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே தற்போது விடையினை பார்ப்போம். முதலாவது எண் கூட்டத்தை பாருங்கள். 2046, 1596, 3012. இதிலே 46 4இன் மடங்கில், அதாவது 4ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண் அல்ல. ஆகவே இந்த விடை, முதலாவது விடை தவறு. ஏனைய இரண்டும் 4ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்களாக இருந்தாலும் முதலாவது எண் தவறாக இருக்கின்றது. 1596, 3012 இந்த இரண்டும் 4ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்கள். ஏனெனில் 96 4இன் மடங்கு, 12 4இன் மடங்கு. ஆனால் 46 4இன் மடங்கு அல்ல, 4ஆல் மீதியின்றி வகுப்படாது. இரண்டாவது எண்ணை பாருங்கள். இரண்டாவது எண்ணை அவதானித்தீர்களாக இருந்தால், இரண்டாவது எண் கூட்டத்தை அவதானித்தீர்களாக இருந்தால் 4248, 48 4ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண். 2418, 1616. இதிலே 16 4ஆல் மீதியின்றி வகுப்படும். ஆகவே இந்த எண்ணும் மீதியின்றி வகுப்படும். இரண்டாவது எண்ணாக இருக்கக்கூடிய 2418, இதிலே 18 4ஆல் மீதியின்றி வகுப்படாது, அல்லது 4இனுடைய மடங்காக அது காணப்படவில்லை. ஆகவே இரண்டாவது விடையும் தவறு. மூன்றாவது விடையை பாருங்கள். 1940, 1800, 2156. இதிலே 40 4இன் மடங்கு, அதாவது இந்த இரண்டு இலக்கங்களும் 4ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடியன. ஆகவே இந்த எண் 4ஆல் மீதியின்றி வகுப்படும். இதிலே இறுதி இரண்டு இலக்கங்களும் 0ஆக இருக்கின்றன. எனவே இந்த எண் 1800 என்கின்ற எண் 4ஆல் மீதியின்றி வகுப்படும். 2156, 56 4ஆலே மீதியின்றி வகுப்படக்கூடிய எண், அதாவது 4இன் மடங்குகள். ஆகவே மூன்றாவது விடை சரியான விடையாக அமையும். இந்த வினாவானது உங்களுக்கு எண்களுடைய இயல்புகள் தொடர்பாக சில விடயங்கள் இருக்கின்றன, அதனை தெரியப்படுத்துவதற்காகத்தான் உதாரணமாக தந்திருக்கின்றேன். 4ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்கள் எவ்வாறான இயல்புகளை கொண்டிருக்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த வினா. ஆகவே எப்போதுமே ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், 4ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்களை நீங்கள் இனங்காண்பதற்கு இறுதி இரண்டு இலக்கங்களையும் இனங்கண்டாலே போதுமாக இருக்கும். இறுதி இரண்டு இலக்கங்கள், உதாரணமாக 3012 எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் 12 இறுதி இரண்டு இலக்கம், 12 4இன் மடங்கு. ஆகவே 3012 4ஆல் மீதியின்றி வகுப்படும். அதே போல பெரிய எண்ணாக வருகின்ற போது, உதாரணமாக இரண்டாவது எண்ணை பாருங்கள். 1596. இதிலே 96 4ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண். ஆகவே 1596 4ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் பெரிய எண்ணாக வருகின்ற போது உங்களால் இனங்காண கடினமாக இருந்தால் இந்த 96ஐ 4ஆல் வகுத்து பார்த்து கொள்ளுங்கள். 96ஐ 4ஆலே வகுத்து பார்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு எண்ணினதும் இறுதி இரண்டு இலக்கங்களும், நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு எண்ணினதும் இறுதி இரண்டு இலக்கங்களும் 4ஆல் மீதியின்றி வகுப்படுமாக இருந்தால் அந்த எண் 4ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்கும். ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பெரிய எண்ணாக இருந்தாலும், எத்தனை இலக்கங்களை கொண்ட பெரிய எண்ணாக இருந்தாலும், அந்த எண்ணினுடைய இறுதி இரண்டு இலக்கங்களும் 4ஆல் மீதியின்றி வகுப்படுமாக இருந்தால் அந்த எண்ணே 4ஆல் மீதியின்றி வகுப்படும். அதே நேரம் மேலதிகமாக நான் குறிப்பிட்ட இந்த விடயத்தையும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு எண்ணினுடைய இறுதி இரண்டு இலக்கங்களும் 0ஆக காணப்படுகின்ற போது அந்த எண் 4ஆல் மீதியின்றி வகுப்படும்.